சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி. போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை அபகரித்த வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது ஜூலை 24ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் SK கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிட்கோவின் நிலத்தை தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயராக இருந்தபோது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடான ஆவணங்கள் மூலம் தனது மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்துள்ளதாக சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் புகார் அளித்தார். சென்னை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வெங்கடவரதன் முன் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதால் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என மா சுப்பிரமணியன் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கில் எந்தவித கூடுதல் கால அவகாசம் வழங்க முடியாது என கூறி அடுத்த விசாரணைக்குள் உச்சநீதிமன்ற உத்தரவை பெற வேண்டும், இல்லையென்றால் ஜூலை 24ஆம் தேதி மா சுப்பிரமணியன் மற்றும் அவரின் மனைவி மீது குற்றச்சாட்டு பதிவு நடைமுறை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்து ஜூலை 24ஆம் தேதிக்கு வழக்கினை நீதிபதி தள்ளி வைத்தார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை அபகரித்த வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது ஜூலை 24ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் SK கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிட்கோவின் நிலத்தை தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயராக இருந்தபோது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடான ஆவணங்கள் மூலம் தனது மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்துள்ளதாக சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் புகார் அளித்தார். சென்னை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வெங்கடவரதன் முன் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதால் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என மா சுப்பிரமணியன் மனு தாக்கல் செய்தார். வழக்கில் எந்தவித கூடுதல் கால அவகாசம் வழங்க முடியாது என கூறி அடுத்த விசாரணைக்குள் உச்சநீதிமன்ற உத்தரவை பெற வேண்டும், இல்லையென்றால் ஜூலை 24ஆம் தேதி மா சுப்பிரமணியன் மற்றும் அவரின் மனைவி மீது குற்றச்சாட்டு பதிவு நடைமுறை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்து ஜூலை 24ஆம் தேதிக்கு வழக்கினை நீதிபதி தள்ளி வைத்தார். அண்மை செய்தி. போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை அபகரித்த வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது ஜூலை 24ஆம் தேதிக்கு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் SK கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிட்கோவின் நிலத்தை தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயராக இருந்தபோது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடான ஆவணங்கள் மூலம் தனது மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்துள்ளதாக சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் புகார் அளித்தார். சென்னை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வெங்கடவரதன் முன் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதால் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என மா சுப்பிரமணியன் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கில் எந்தவித கூடுதல் கால அவகாசம் வழங்க முடியாது என கூறி அடுத்த விசாரணைக்குள் உச்சநீதிமன்றம் உத்தரவை பெற வேண்டும், இல்லையென்றால் ஜூலை 24ஆம் தேதி மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி மீது குற்றச்சாட்டு பதிவு நடைமுறை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்து ஜூலை 24ஆம் தேதிக்கு வழக்கினை நீதிபதி தள்ளி வைத்தார்.